வணக்கம். உதயகுமார் செயலால் தென் மாவட்ட அதிமுகவினர்லாம் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. அதிமுகவுல மீண்டும் ஓபிஎஸ் எப்படியாவது இணைக்கணும் அப்படின்னு தென் மாவட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இது மாரி அதிமுகவோட முகங்களா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா தான் நமக்கு தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெற முடியும். வட மாவட்டங்கள்ல கட்சி எப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்கலாம் இல்லன்னா, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட கணிசமான இடங்கள்ல வந்து நம்ம வந்து டெபாசிட்டே போயிருக்கோம். இதுக்கு காரணம் இவங்கலாம் பிரிச்ச வாக்கு தான். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் போட்டியிட்ட இடத்துல வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டத்துல டிடிவி தினகரன் போட்டியிட்டதுல அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடும் விதமாக ஆர்பி உதயகுமார் வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் குறித்து அவதூறா பேசிட்டு வர்றாரு. தான் வந்து இப்ப எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஓபிஎஸ் வந்துருவாரு. தான் தான் அதிமுகவோட தென் மாவட்டத்தோட ஒரு முகமா இருக்கணும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் ஆசைப்படுறாரு. அப்படி இருந்தாலும் கூட அவரு டிடிவியோ, ஓபிஎஸ்ஸோ அந்த இடத்த இவர் வந்து ஃபில்பில் பண்ண முடியும்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இது அங்க தென் மாவட்டத்துல அதிமுக அரசியல் செய்ற எல்லாருக்குமே தெரியும். இருந்த போதிலும் கட்சி வந்து ஒற்றையிணைய கூடாது அப்படின்றதுக்காக ஆர்பி உதயகுமார் இது மாதிரிலாம் பேசிட்டு வர்றது வந்து அங்க அஇஅதிமுக மீண்டும் மீண்டும் தோல்வி அடைறதுக்கான வாய்ப்பை தான் அவர் உருவாக்குறாருன்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இந்த மாதிரி ஆட்களே கூட ஏன் இப்படிலாம் ஆர்பி உதயகுமார் பேசுறாரு? நாமளும் தான் இந்த மாவட்டங்கள்ல வந்து முக்கிய அமைச்சரா இருந்திருக்கிறோம், மாவட்ட செயலாளரா இருக்கிறோம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோம். இருந்த போதிலும் நாமெல்லாம் வந்து கட்சி ஒருங்கிணைன்னு நினைக்கிறோம். ஆனா உதயகுமார் மட்டும் இதே மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்து ஓபிஎஸ் மீது இவருக்கு வந்து கோவம் இருக்கலாம். அதுக்காக ஒரு கட்சி, ஒரு இயக்கமே வந்து இவருக்கு இவருடைய பர்சனல் பிரச்சனைக்காக இந்த இயக்கம் வந்து வீணாயிடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆர்பி உதயகுமார் வந்து கூடிய விரைவில் வந்து அஇஅதிமுகவுல இருந்து சில காலங்கள் வந்து எல்லா கட்சி பிரமுகர்களும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இவரையும் தான் சில காலங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இவர் மட்டும் தான் அதிமுகவுல இருந்தவர் போல பேசுறாருன்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பேசுறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொளிகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.